அன்பாக காவடி எடுத்துச் சென்ற முதல் பக்தர். இடும்பன் கடுமையான தவம் ஏற்றுக்கொண்டான். அது அவன் பக்தியின் சிகரம். இடும்பாசுரன் அசுரகுலத்தை சார்ந்தவன். ஆயினும் சூரசம்ஹாரத்தின் பின் முருகனின் பக்தனாக மாறியவன். அவன் அகஸ்திய முனிவரின் சீடனாக முனிவரின் ஆசிரமத்தில் வசித்து தன் மனைவியுடன் ஆசிரமத்தில் தொண்டு செய்து வந்தான். இப்படி இருக்கையில் ஒரு நாள், மாமுனிவரே, எனக்கு ஒரு விண்ணப்பம். என் மனம் முருகனின் திரு தரிசனத்திற்காக இயங்குகிறது. 1000 சூரியனை போல் ஜொலிக்கும் அந்த முருகனின் காட்சி எனக்கு அவன் அருளால் கிடைக்க வேண்டும். இதுதான் என் விண்ணப்பம். தாங்கள் எனது குரு என்பதால் என் மனநிலையை தங்களிடம் இறக்கி வைத்துள்ளேன். வழி கூறுங்கள் குருவை. இடும்பா, எனக்கு உன் மனநிலை புரிகிறது. நீயும் உன் மனைவியும் கைலாயத்திற்கு சென்று அங்கு இருக்கும் சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை தோளில் தூக்கிக் கொண்டு இங்கு பழனிக்கு வந்து இறக்கி வைத்தால் உனக்கு முருக சாட்சாத்காரம் கிடைக்கும். உடனே என் மனைவியுடன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானையும் சக்தியையும் வணங்கி அந்த 2 மலைகளையும் தோளில் தூக்கி கொண்டு வருகிறேன் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். அகஸ்திய மாமுனிவரின் ஆசிரமத்தில் தொண்டு செய்யும் பக்தர்களே, உங்களுக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி, எங்களுக்கு முருக சாட்சாத்காரம் வேண்டும். அதற்கு எங்கள் குருநாதர் இங்கிருக்கும் சிவகிரியையும் சக்திகிரியையும் தோளில் தூக்கி கொண்டு பழனிக்கு கொண்டு வர சொன்னார். உங்கள் அருள் இருந்தால் அது நடக்கும். பக்தர்களே, இதோ என்னுடைய சிவகங்கம், என்னுடைய நாகங்கள். இவை வைத்துக் கொண்டு சிவகிரியையும் சக்திகிரியையும் பழனிக்கு எடுத்து செல்லுங்கள். எங்கள் அருமையின் மகன் முருகன் மேல் இருக்கும் உங்கள் பக்தியை கண்டு மகிழ்கிறோம். உங்கள் மனதாசை நிறைவேறட்டும். முருகன் பரம சேவகர்களாக புகழ் பெறுவீர்கள். ஆசி. தன்யனாரும் ஐயனே, தன்யனாரும் அம்மையே, ஈஷா போற்றி. அம்மையே போற்றி. ஈஷா போற்றி. அம்மையே போற்றி.
சிவகிரியும் சக்திகிரியும் ஈசன் தண்டத்துடன் பாம்பை கட்டி தண்டத்துடன் பாம்பை கட்டி கிரிகளையும் அதில் கட்டி கிரிகளையும் அதில் கட்டி சதாசுவை போல் ஓடி தூக்கி சென்றாலிடுவர் 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 ஈசனின் ஆசியுடனும் அம்மையின் ஆசியுடனும் இடம்பர் தன் தோளில் தண்டத்தில் 2 பக்கமும் 2 கிரிகளையும் நாகத்தால் கட்டி தோள் மேல் தூக்கிக் கொண்டு தன் மனைவியுடன் பழனியை நோக்கி செல்லத் தொடங்கினான். முருகா 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 குமரா 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 வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகா குமரா முருகா குமரா முருகா குமரா முருகா குமரா 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 முருகா முருகா குமரா குமரா முருகா முருகா முருகா. திருவாவினன்குடி வரும் பொழுது சற்று சோர்வடைந்தான் இடும்பன். இதோ எனது பக்தன் வருகிறார், அவனுடன் சற்று விளையாட வேண்டும். இதோ என்னப்பா இத்தனை பெரிய பாரத்தை தூக்கிக் கொண்டு எங்கேயோ போற சோர்வடைந்திருப்பியே, சற்று நேரம் ஓய்வு எடுத்து சென்றுப்பா. பெரியவராக இருக்கிறீர்கள், உங்கள் சொல்லை ஏற்கிறேன். அந்த பெரிய வடிவத்தில் முருகன் கேட்டு இடும் சிவகிரியையும் சக்திகிரியையும் தோளில் இருந்து இறக்கி வைத்தான். சற்று ஓய்வெடுத்தவுடன்